Hello learners, welcome to day 2 of our word of the day journey. Today's intelligent and commonly used word is reckon. Reckon. Let's learn what it means, how to use it in daily conversations, and test your understanding with a quiz. Word of the day: RECKON. reckon. KO என்பதை பார்த்தவுடன் கொன் அப்படின்னு சொல்லக்கூடாது. reckon. reckon. Again, reckon. reckon என்பது ஒரு வினைச்சொல். It's a verb. Reckon means to think or believe something, to calculate or estimate something. It is commonly used in spoken English, especially to say, think, guess or believe. reckon என்பதற்கு நினைத்தல் அல்லது நம்புதல் என்றவாறான அர்த்தமும், கணித்தல் அல்லது மதிப்பீடு செய்தல் என்பது போன்ற அர்த்தங்களும் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. யூசேஜ் எங்கெல்லாம் நாங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். reckon என்பது I think, I guess, I believe என்பதை குறிக்கும். You can reckon that something is true. ஒரு விடயம் உண்மையாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணலாம், நம்பலாம், நினைக்கலாம். Used often in casual or thoughtful predictions. ஏதாவது ஒன்று நடக்க முன்னமே இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரிடிக்ட் பண்றத, முன்னறிவிப்ப கூறுதலை குறிப்பிடலாம். பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். Let's see some example sentences. இன்று மழை பெய்யும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். I reckon it's going to rain today. I reckon என்னத்தை நான் உணர்ந்து கொள்றேன், கெஸ் பண்றேன், இல்ல திங்க் பண்றேன், இல்ல இதை நம்புறேன். It's going to rain today. It's going to rain today. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I reckon it's going to rain today. அவள் திட்டத்திற்கு சம்மதிப்பாள் என்று நீ நினைக்கிறாயா? நீ நினைக்கிறாயா? Do you reckon? Do you reckon she'll agree to the plan? Do you reckon she'll agree to the plan? மறுமுறை கேட்டு பார்ப்போமா? பாருங்கள், கேட்டு பார்ப்போம். Do you reckon she'll agree to the plan? வேலைக்கு 2 நாட்கள் ஆகும் என அவர் கணித்தார். அவர் ஏற்கனவே கணிச்சிட்டார், 2 நாட்கள் ஆகும் இந்த வேலையை செய்து முடிக்க அப்படின்னு. He reckoned the job would take 2 days. He reckoned the job would take 2 days. Again, he reckoned the job would take 2 days. நீங்க வழியில போயிட்டு இருக்கிறீங்க, போகைக்குள்ள வருகிற டிராபிக் ஜாம் இதுகளை வச்சு யோசிக்கிறீங்க, இன்றைக்கு கொஞ்சம் தாமதமா தான் போய் சேர போறோம் அப்படின்னு சொல்லி கணிச்சு கொள்றீங்க. அதை அடுத்தவருக்கு எப்படி தெரிவிக்க முடியும்? I reckon we are a bit late. I reckon we are a bit late. மறுமுறை சொல்லி பாக்குறீங்களா? Very good. I reckon we are a bit late. இதுக்கு எவ்வளவு செலவாகும் என்று நீ நினைக்கிறாய்? ஏதோ ஒன்று வாங்க போறீர்கள், அதை சொல்லிட்டு இதுக்கு எவ்வளவு செலவாகும் என்று நினைக்கிற அப்படின்னு கேட்கிற. How much do you reckon? அவருடைய அபிப்பிராயத்தை தான் கேட்கிறோம். அவர் எவ்வளவு நினைக்கிறார், அவர் எவ்வளவு கெஸ் பண்றார் அப்படின்னு சொல்லி. How much do you reckon this will cost? How much do you reckon this will cost? எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? How much do you reckon this will cost? அவன் சிறந்த வீரர்களில் ஒருவன் என்று அவர்கள் நம்புகிறார்கள், அவர்கள் கணிக்கிறார்கள். They reckon he is one of the best players. One சொல்லிட்டு பிளேயர் அப்படின்னு முடிக்க கூடாது. One of the best players, வீரர்களில் ஒருவன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். They reckon he is one of the best players. Again, they reckon he is one of the best players. Now, let's see some example conversations. Conversation 1. Should we take a taxi or walk? நாம் ஒரு புது இடத்துக்கு போய் ட்ரெயினால இல்ல பஸ்ஸால இறங்கி இருக்கிறோம்.
அப்ப அந்த இடத்துல இருந்து போக வேண்டிய இடத்துக்கு டாக்ஸி பிடிக்கணுமா இல்ல நடந்து போக வேண்டுமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வரவங்கள்ட்ட கேக்குறான். எப்படி கேக்குறான்? should we take a taxi or walk? அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? I reckon we can walk. It's not too far. நான் கெஸ் பண்றேன், இல்ல நான் நினைக்கிறேன் நாங்க நடந்தே போகலாம்னு. ஏண்டா அது ரொம்ப தூரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. I reckon we can walk. It's not too far. மறுமுறைக்க சொல்லி பார்ப்போமா? should we take a taxi or walk? I reckon we can walk. It's not too far. இப்ப நான் உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் வினாவை கேட்கின்றேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்லி பாருங்க. should we take a taxi or walk? Fantastic, you got it. Now let's see conversation 2. Is she really going to quit her job? Is she really going to quit her job? அதாவது அவள் நிச்சயமாகவே வேலையை விட்டு நீங்க தான் போறாங்களா, வேலையை விடத்தான் போறாளா? Is she really going to quit her job? அதுக்கு அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? I reckon so. She looked serious. அவ குவிட் பண்றதுக்கான ப்ரொசீஜரை சீரியஸா எடுத்து கொண்டிருந்தா. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன கணிக்கிறாங்க? I reckon so. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமா போல. I reckon so. She looked serious அப்படின்னு சொல்றாங்க. மறுமுறைக்க சொல்லி பார்ப்போம். Is she really going to quit her job? I reckon so. She looked serious. இப்ப நான் உங்கள்ட்ட வினாவை கேட்கின்றேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்லுங்க. Is she really going to quit her job? Marvelous. You got it. Now let's see conversation 3. How long will it take to finish the project? How long? எவ்வளவு காலம்? Will it take எடுக்கும் எதற்கு? To finish the project. இந்த செயல் திட்டத்தை முடிக்க. How long will it take to finish the project? இதுக்கு அடுத்தவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பாப்போமா? I reckon about a week. ஒரு வாரம் ஆகும் போல அப்படின்னு நான் கணிக்கிறேன் சொல்றாங்க. I reckon about a week. மறுபடியும் கேட்டு பார்ப்போமா? How long will it take to finish the project? I reckon about a week. இப்போ நான் உங்கள்ட்ட வினாவை கேட்கின்றேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்லி பாருங்க. How long will it take to finish the project? Fantastic, you got it. Now this is the time for you to test yourself. I blank, it will be easy. Tamil meaning of reckon, which is the closest in meaning to reckon. Sentence correction. He reckon it's true. What is the correct form? Fill in the blank. I blank, it will cost around 500 rupees. Please comment your answers. Don't hesitate to comment or don't ignore the comment section. நிறைய பேருக்கு தயக்கம், நாங்க ஆன்சர் பண்ணினா பிள்ளையா வந்துருமோ அப்படின்னு சொல்லி. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அட இது தெரிஞ்சதுதானே அப்படின்னு அலட்சியமா போயிருவாங்க. But practice makes you perfect. So please do comment. So now you know reckon is more than just a fancy word. Use it instead of think or guess in your conversations to sound fluent and natural. அப்ப இனிமேல் நீங்க திங்க் அல்லது கெஸ் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய இடங்கள்ல அல்லது எஸ்டிமேட் ஏதாவது கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா அவற்றிற்கு பதிலாக ரெக்கன் என்னும் சொல்லை பயன்படுத்துங்கள். Comment what you reckon about this video. Stay tuned for day 3. Dazzle, a glowing word coming tomorrow. If you found this video helpful, please like, share and subscribe for smart English learning every day. Thank you for watching. Keep learning, keep practicing.